சரி, இன்றைக்கி ரோமர் 8ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல் 11 வசனங்கள் ஒரு பகுதி, அந்த 2ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. சரிங்களா, அதுதான் அதோட தலைப்பு. சரிங்களா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நிருபங்களே ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம் என்னென்னா அது ரோமர் நிருபம். சரிங்களா, அந்த ரோமர் நிருபத்துலேயும் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒரு அதிகாரம் எதுன்னா பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் அதிகாரம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். சரிங்களா, ஸோ பார்த்திங்கன்னா முதல் வசனம் வாசிக்கிறேன் நான். ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. சரிங்களா, இப்போ ஆனபடியினால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஆனபடியினால் அப்படின்னா முன்னாடி அதிகாரத்தில் என்ன இருக்குது? அப்போ முன்னாடி அதிகாரத்தில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, நமக்குள்ளே ஒரு பாவம் இருக்குது, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்பாத தீமை தான் செய்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் விரும்பாத தீமை செய்தால் அப்போ நானெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் என் மனசில் பார்த்தீங்கன்னா நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமாக நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அதை முடியல. அப்போ நான் முடியாத, நான் விரும்புகிறது செய்யாமல் நான் விரும்பாதது தான் செய்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் தேவனுடைய மனசினால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்குமே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த மரண சரீரத்திலேருந்து யார் என்ன விடுதலை பண்ணுவார் அப்படின்னு எனக்கு அதுக்கு அவர் சொல்கிறாரு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அதுக்கு பதிலாக அதுக்கு விடுதலையாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தான் அங்கே ஆனபடியினால் சொல்லி சொல்கிறார். சரிங்களா, இப்போ ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உட்பட்டவர்களாக இருந்து அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள். சரிங்களா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அவர்களுக்கு எழுதுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டவர்களுக்கு எழுதுகிறார். அதுதான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை அப்படின்னு சொல்லி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பில்லை அப்படிங்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த 2வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்கிறதோ என்கிட்ட கிடையாது, நான் விரும்பாத தீமையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதிலிருந்து யார் என்னை விடுதலை பண்ணுவான் அப்படிங்கிறது கேட்குறாரு. அது கேள்வியோடு முடிக்கிறாரு. அதுக்கு பதில் இங்கே 2ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா அது நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாடு பார்த்திங்கன்னா ஆவியின் பிரமாணம். ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் ஒரு பழுதுள்ள பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் யாக்கோபில் சொல்லும்போது சொல்கிறார் இந்த புதிய ஏற்பாடு, இந்த புதிய பிரமாணத்தை என்ன சொல்கிறான்னா சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை ஆளுகை செஞ்சு அவனை கட்டி வச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது அது ஒரு விடுதலையின் பிரமாணம், ஒரு விடுதலையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம், பார்த்திங்கன்னா ஒரு பூரண பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, இப்போ புதிய ஏற்பாடு என்ன அப்படின்னா ஒரு விடுதலையின் பிரமாணம், ஒரு ஆவியின் பிரமாணம், ஒரு பூரண பிரமாணம். சரிங்களா, ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சு. சரிங்களா, அப்போ ஆவியின் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவனாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என் பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டேன். அப்போ எனக்குள்ளே ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை. சரிங்களா, அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால அதை நமக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அது எப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தை விளக்குறாரு பாருங்கள். 3ஆம் வசனம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஸோ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தினால் மனுஷனை பரிசுத்தப்படுத்த முடியல. ஸோ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா எது இச்சை, எது பாவம், எது செஞ்சால் என்ன தண்டனை, அதுதான் சொல்லுமே ஒழிய
அதனால் வந்து ஜனங்களை வந்து பரிசுத்தப்படுத்த முடியல. ஸோ அது செய்யக்கூடாது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஸோ பார்த்திங்கன்னா 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா அவர் பேரே வந்து யோவானில் சொல்லும்போது சொல்கிறார் உலக ரட்சகர். ஸோ உலகத்தில் இருக்கிற ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா யோவான் 3:14 நம்ம வாசிக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் அது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவா அன்பு கூர்ந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை எப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினால். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால வந்து அப்போ அவரே வந்து அந்த காரியத்தை நம்ம பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது வந்து நம்ம சிலுவைக்கு போனதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. இப்போது மகா பெரிய ஒரு கிரயத்தை வந்து இயேசு கிறிஸ்து செலுத்தியிருக்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். 4ஆம் வசனம் பாருங்கள். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஸோ இந்த சொல்லணும் மாம்சத்தின்படி நடக்கிறவங்கன்னா பாவத்தையே சிந்திக்கிறது. அதாவது நம்ம மாம்சத்தில் இருக்கிற பாவத்தை தான் வந்து ஒன்று இச்சிக்கும். சரிங்களா? நமக்குள்ளே இருக்கிற நம்ம சிஸ்டமே அப்படி தான். சரிங்களா? ஸோ நமக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருக்குது. அந்த பாவ பிரமாணம் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சிந்திக்கும். ஸோ அதைப்படியாக சிந்தித்து அதைப்படி நடக்கிறது. ஸோ அதான் சொல்கிறார், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஸோ ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள்னால் தேவனுடைய சித்தத்தை வந்து சிந்திக்கிறது, தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறது. அதுதான். சரிங்களா? அதுதான் வந்து இந்த சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாவ மனுஷன் எப்படி நினைக்கிறானோ அதைப்படி சிந்திச்சுட்டு போகிறது வந்து மரணத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறார். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஆவியின் சிந்தை நமக்கு எப்படி வரும்? தேவனுடைய வசனங்கள் மூலமாக வரும். அதை நம்ம சிந்திக்கிறது மூலமாக ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி நம்ம பரிசுத்தமாக வரலாம், எப்படி நம்ம தேவ சித்தத்தை செய்யலாம், எப்படி நமக்கு தேவனுக்கு பிரியமாக நடக்கலாம், இது ஆவியின்படி சிந்திக்கிறது. சரிங்களா? அப்போ அது நமக்கு வந்து ஜீவனையும் சமாதானத்தையும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா மாம்ச சிந்தை என்ன சிந்திக்குது? பாவத்தை தான் சிந்திக்குது. அது வந்து உலக பிரகாரமான காரியத்தை தான் சிந்திக்குது. அது வந்து தேவனுக்கு விரோதமான பகை அப்படிங்கிறார். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா மாம்சத்துக்குட்பட்டவர்கள் பாவத்தையே சிந்திக்கிறார்கள், உலக பிரகாரம் எப்படி நடக்கும், அது வந்து அவங்க தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சரிங்களா? ஒருத்தர் சொல்கிறார், தேவனுடைய ஆவி உங்களை வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இல்லாமபடி ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம வந்து தனியாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ நான் போகிறேன், உங்களுக்கு என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானோ தரேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது பரிசுத்த ஆவிகள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்க, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியினோட முதல் பணி என்னென்னா பரிசுத்தப்படுத்துறது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினோட துணை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் ஆவி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கீங்க. அப்புறம் தேவனுடைய சத்தத்தின்படியே நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. இப்போ கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது வெளிப்படுத்தல் 3 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ வாசப்படியின் என்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனுடைய போஜனம். அப்போ பார்த்தீங்களா, எப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்துடுறார். ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, நீர் எங்களுக்காக எங்கள் பாவத்துக்காக அடிக்கப்பட்டீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்துடுறார். சரிங்களா? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தேன்னா நீங்கள் வந்து உங்கள் சரீரம் வந்து பாவத்துக்கு மரித்ததாயும் ஆவியினானது நீதியின் நிமித்தம் ஜீவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
11ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சரிங்களா? அப்போ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாம்சத்தின் காரியங்கள் இருக்கும். சரி, நம்ம நினைச்சது தான் செஞ்சிட்ருப்போம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேளை கண்ணு கெட்டதாக இருக்கும், இல்லை பார்த்திங்கன்னா நாவு கெட்டதாக பேசிக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஏதாவது ஒரு குடிப்பழக்கம் இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ நம்ம சரீரம் கெட்டு போயிருக்கு. அப்போது அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செஞ்சார்னா அந்த சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வென்றி வேறு ஒன்றுக்கும் வர்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஸோ திருடன் என்ன பண்ணுறான்? நம்ம சரீரத்தை நமக்குள்ள பாவத்தை போட்டு நம்ம ஆத்மாவை கரப்படுத்தி எல்லாவற்றையும் நம்ம சரீரத்தையும் வியாதிக்குள்ளாக்கி எல்லா பலவீனங்களை கொண்டு நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் பார்க்குறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஸோ அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பகுதி. 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பாவத்துக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஸோ மாம்சத்தினால் பிழைக்கிறது அப்படின்னா பாவம் செஞ்சு நம்ம மாம்சம் என்னென்னலாம் இச்சிக்குதோ அதைப்படி செய்கிறது. அப்படின்னா பார்த்திங்கன்னா அது கேட்டுக்கு போகிற வாசல். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா கேட்டுக்கு போகிற நரகத்தில் போய் தள்ளிடும், மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம், அபிஷேகத்தினால் நுகம் முறியும் அப்படின்னு சொல்லி ஏசாயாவில் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா 1 யோவானில் நம்ம பார்க்குறோம், அந்த தேவன் கொடுத்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. சரிங்களா? அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்போ பரிசுத்த ஆவியில் நம்ம நிரம்பணும். பாருங்கள், அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதங்களாலும் சங்கீதங்களாலும் கீர்த்தனாலும் ஞானப்பாட்டுகள்னாலும் நீங்கள் ஆவியில் நிறைந்து இந்த மாதிரி செய்யுங்க, பாட்டு பாடுங்க, ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா ஆவியில் நிரம்பும் போது என்ன ஆகும்னா நம்முடைய மாம்சத்தின் கிரைகளை அழித்து போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஆவியினாலே இப்போ பரிசுத்தாவியில் நிரம்பி என்ன பண்ணணும்னா நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த பாவத்தின் சரீர இச்சைகளை நாங்கள் என்ன பண்ண முடியும்னா அதில் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழைத்தால் பிழைப்பீர்கள். அப்போ மாம்சம் எழும்பாது. அப்போ மாம்சம் எழும்பாதபடி இந்த ஆவியினால் அதை அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அழிக்கும்போது இந்த மாம்ச இச்சைகள் அழிக்கப்பட்டு போயிடும். அழிக்கப்பட்டு போச்சுன்னா நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியினர் உங்களை நடத்துவார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இதை இயேசு கிறிஸ்துவ 4ஆம் அதிகாரத்தில் அதே மாதிரி லூக்கா 4 பார்க்குறோம். இப்போது இயேசுவானவரை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்னு சொல்லியிருக்கு. சாத்தானாலே சோதிக்கவே வனாந்தரத்தில் கொண்டு ஆவியானவரே நடத்துகிறார். ஸோ இதுதான் ஆவியானவர் நடத்துறது. இப்போ பிலிப்பு பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆவியானவர் போய் சொல்கிறாரு, நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவியானவர் நடத்துறது. சரிங்களா? இது ஆவியான. இப்போ ஆவியில் நிரம்பும் போது ஆவியானவர் நடத்துவார். அப்போது சாத்தானுடைய கன்னிகள் எல்லாம் இப்போ ஆவியானவருக்கு தெரியும், அப்போ தேவனுக்கு தெரியும். இப்போ ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். ஸோ அவருக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வரப்போகிற காரியங்கள் அவருக்கு தெரியும். அப்போ சாத்தான் என்ன கண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம ஆவியில் நிரம்பி இருக்கும்போது ஆவியானவர் நம்ம நடத்துவார். இப்போ ஆவியானவர் நடத்தும் போது ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை எந்த ஒரு காரியம்னாலும் சரி, சாத்தான் எப்படியா நம்மளை சிக்க வைக்கணும், நம்மளை அழிக்கணும், நம்ம கொல்லணும் அப்படின்னே பார்ப்போம். ஆனால் ஆவியானவருக்கு எல்லாம் நம்ம எல்லா ஃப்யூச்சரும் தெரியும். அப்போ ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் சரியாக நடத்துவார். எங்கே போகணுமோ அங்கே போக வைப்பார், எங்கே போகக்கூடாது அங்கே போக வைப்பார், போகாமல் தடுத்து போடுவார், என்ன செய்யணுமோ என்ன செய்ய வைப்பார். சரிங்களா? அப்போது ஆவியானவரே நடத்தப்படுற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இதுதான் இருக்கிறதுலே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா ஆவியானவர் நடத்தப்படுறது. சரிங்களா? அப்போ ஆவியானவர் நம்ம நடத்தணும். நம்ம கேட்கணும், ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆவியானவர் நம்ம நடத்தினா இருப்பாருங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் அப்படியா, ஆவியானவர் நடத்தினா அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எப்படி நடத்துவார் அப்படின்னா தேவ சித்தத்தின்படியாக நடத்துவார். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள்.
அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவென்று என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் வந்து நம்ம தேவனை வந்து அப்பா பிதாவின்னு சொல்லி உரிமையோட கூப்பிடலாம், அப்படிப்பட்ட நம்ம வந்து பிள்ளைகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டாலே பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடிய அதிகாரத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்தா நம்ம 1 யோவானில் வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளோ பெரிது என்று பாருங்கள்னு சொல்லுமா வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து நம்ம பிள்ளைகளாக பார்க்குறாரு பாருங்க. நம்ம எப்போவுமே அவரை நம்ம அவர் ஏற்றுக்கொண்டோமோ பிள்ளைகளாக வந்து தேவன் வந்து நம்ம பாவிக்கிறார், நம்ம நடத்துகிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தாப்பா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்முடைய ஆவியோட சாட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படுங்க அவரோடே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள்னால சுதந்திரவாளிகள். ஸோ சுதந்திரவாளிகள்னால் அவருடைய சொத்துக்கு நம்ம உரிமையாளர்கள், வாரிசுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரம் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஸோ பாடுபடும் போது நமக்கு வந்து சுதந்திரம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது இன்னொரு வகையில் பார்த்தோன்னா கலாத்தியில் எழுதும்போது எழுதுவார், நீங்கள் வந்து சுதந்திரவாளிகள். அப்போ சுதந்திரவாளிகள் அப்படின்னா இப்போது அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கோ அது வந்து பிள்ளைகளுக்கு. சரிங்களா? அப்போ பொதுவாக சுதந்திரம் அப்படிங்கிறது அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கோ அது வந்து பிள்ளைகளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாமே சம்பாதிச்சு முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார். சரிங்களா? நம்ம பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டார், சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். அது மாதிரி பாவத்தை தரித்திரத்திலிருந்து வந்த தேவன் வந்து ஒரு மீட்பை வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா வியாதியிலிருந்து ஒரு மீட்பை வச்சுருக்காரு. ஸோ எல்லாமே சிலுவையில் வந்து செஞ்சு முடிச்சிட்டார். இந்த கலாத்தியர் 3:14 நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு புறஜாதிகளுக்கு நமக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பாத்திரமானங்களாக இருக்கும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலுமே நம்ம ஆண்டவருடைய எண்ணமே என்னென்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஒரு பிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். அதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய உள்ளம் வந்து அவ்வளோ பெரிய உள்ளம் பாருங்கள். அதான் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர்கள் கவலைகள்லாம் ஒரு மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அப்போ இப்படியா அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 18ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 18ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்காங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்லவென்று எண்ணுகிறேன். ஸோ இக்காலத்தில் வந்து உங்களுக்கு பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பின்னாடி இப்போ அந்த பாடுகளுக்கு பின்னாடி வந்து ஒரு மகிமை இருக்குது. அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட அந்த மகிமையை பார்க்கும்போது அதை இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த பெரிய இதுக்காக நம்ம பாடுபட்டது வந்து கொஞ்சம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா சிருஷ்டி அப்படிங்கிறது நம்ம தான். சரிங்களா? அந்த சிருஷ்டி அதாவது இந்த உலக பிரகாரமாக நம்ம உலகத்தில் பிறந்திருக்கோம், இந்த மாம்சத்தில் நம்ம இருக்கோம். சரிங்களா? அப்போ தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய அந்த மகிமையான மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். சரி, அதில் பார்த்திங்கன்னா பாடுகள் இருக்காது. ஆனால் இந்த காலத்தில் வந்து நமக்கு பாடுகள் உண்டு. சரிங்களா? இந்த மாம்சத்தில் நம்ம மரணம் வர வரைக்கும் நமக்கு வந்து பாடுகள் உண்டு. இயேசு சொல்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் வந்து திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பாடுகள் உண்டு. அப்போ தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிறது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக நம்ம மாறும்போது என்ன ஆகும்னா அப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா பரலோகத்தில் நம்ம போகும்போது அந்த இடத்துல கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. தங்கத்தரையில் வந்து ஆண்டவர் நமக்கு வச்சுருக்காரு, ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்காரு, ஒரு மகிமையான ஒரு இடத்த வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போ கண்ணீர் இல்லாத கஷ்டம் இல்லாத ஒரு இடத்த வச்சுருக்காரு. சரிங்களா? அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது.
ஸோ பார்த்திங்கன்னா இந்த சிருஷ்டியானது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா சரீர பலவீனங்கள் வரும், வியாதிகள் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாத்தானுடைய போராட்டங்கள் எப்போவுமே வந்து நம்ம தாக்கிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஒரு நாள் நிறைய பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்களை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் சொல்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சரீரத்தை விட்டு நம்ம தேவன் தந்த அந்த மகிமையான அந்த புதிய சரீரத்தை, தேவன் பிள்ளைகளுக்குரிய அந்த மகிமையான சரீரத்தை வந்து வாஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவப்படுகின்றது. ஸோ பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே கஷ்டம் இருக்குது. சரிங்களா? இப்போ எவ்வளோ பெரிய பதவியில் இருந்த எல்லாருக்குமே சிறந்த கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறார். எல்லாருமே வந்து பிரசவ வேதனைப்படுகிறோம். இப்போ இதுக்காக வந்து நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நம்ம செத்தாலாவது கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உலக பிரகாரமாக வந்து சொல்கிறது. சரி, இது வரைக்கும் பட்ட பாடுகள் எல்லாம் போதுண்டா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்போ யாரோ ஒருத்தர் இப்போ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் சொல்கிறாரு, அந்த பாடுகளை தான் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் ஆவிக்குரிய முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருவதுக்கு காத்து கொண்டு நமக்குள்ளே தவிக்கிறோம். ஸோ இது என்ன சொல்வார் அப்படின்னா, ஆவிக்குரிய முதன் பலன்களை பெற்ற நாமும் கூட அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சகராக இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே சந்தோஷத்தை தருகிறார், சம்மானத்தை தருகிறார். அதுவும் இல்லாமல் பரிசுத்தாவியான நம்ம கொடுத்துருக்கிறார். பரிசுத்தாவியை நமக்கு ஆவியின் கனிகளை தருகிறார், ஆவியின் வரங்களை தருகிறார். ஸோ அவர் வந்து நமக்குள்ளே அன்பை ஊற்றுகிறார். சரிங்களா? அப்பா நமக்குள்ளே அன்பை ஊற்றுகிறார். ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் அபேசியரில் பார்க்குறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நமக்கு ஆசீர்வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதான் ஆவியின் முதன் பலன்களை நம்ம பெற்றிருக்கோம். சரிங்களாப்பா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இதெல்லாம் நம்ம இருக்குது. இயேசு கிறிஸ்து இருக்கார், பரிசுத்தாவினர் இருக்கார், பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் சரீர மீட்பாக புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆனாலும் இன்னொரு சைடு வந்து பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர் ஆனதுக்கப்புறம் வந்து பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள்லாம் வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா திடன் கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சரீரம் மரணம் வரைக்கும் அந்த பாடுகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அப்போஸ்தலர் 14 சொல்லும்போது சொல்கிறாரு, பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா இந்த சரீரத்தை இருக்கும் வரைக்கும் நமக்கு வந்து பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லும்போது சொல்கிறாரு, விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா நமக்கு பாடுகள் உண்டு அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு நம்ம போக முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பவுல் எழுதும்போது இடத்துல எழுதுகிறாரு, இந்த சரீரத்தில் நான் விட்டு போக, சரீரத்தை விட்டுட்டு நான் தேவனிடத்தில் போய் இருக்கேன் எனக்கு ஆசை. ஆனால் சரீரத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரீரத்தில் இருந்தால் பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து உபதேசிப்பேன், உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுவேன், உங்களுக்கு அது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் நான் மரித்து மேலே போயிட்டேன்னா இயேசுகிட்ட நான் இருப்பேன், ஆனால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பரலோகத்தை இன்னும் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கல, அந்த மகிமையான சரீரத்தை பார்க்கல, அந்த பரலோகத்தில் ஆண்டவர் என்னென்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் அந்த எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, இளைப்பாறுகிற காலம் இனிமே வருகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ இளைப்பாறுகிற காலம் ஒரு 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 பாவமில்லாத, ஒரு பரிசுத்த, ஒரு கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இருக்குது. சரிங்களா? அப்போ அது வர்றதுக்கு நம்ம வந்து பொறுமையோடு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 26ஆம் வசனம் முதல் 2 லைனை தலைப்பாக போட்டுக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். இப்போது 26ஆம் வசனத்தில் ஆவியானவரும் நம்ம பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாத இருக்க முடியும். ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆவியானவர் 27ஆம் வசனம் பாருங்கள். ஆவியானவர்
தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்ம பலவீனங்களை உதவி செய்ய, அப்போ என்ன பலவீனம் வந்தாலும் நம்ம ஆவியானவர்கிட்ட சொல்லலாம், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க என்பது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். விசேஷமாக நமக்காக ஜெபத்தில் உதவி செய்கிறார். எப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நமக்கு தெரியாது, என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு 10 வருஷம் 2 வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு கழிச்சு என்ன நடக்க போகுது எதுவுமே நமக்கு தெரியாது. இல்லை வேறு யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது அந்த அந்நிய பாஷையை பயன்படுத்தி ஆவியானவர் என்ன பண்ணுவார், தேவனுடைய சித்தத்தின்படியாக வேண்டுதல் செய்வார். சரிங்களா, அது நமக்காக விண்ணப்பம் பண்ணலாம், நம்ம குடும்பத்துக்காக விண்ணப்பம் பண்ணலாம், இங்கே யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும் அதுக்காக கூட விண்ணப்பம் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் ஆவியானவர் பண்ணுவார் பாருங்கள். அதனால தான் ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க அந்நிய பாஷையில் அதிகமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஆவியில் நிரம்பி நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது பார்த்திங்கன்னா ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டு செய்ய அவர் தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்வார். சரிங்களா, அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிவிக்கும். இப்போ நமக்கு என்ன நடந்தாலுமே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தேவன் பின்பற்றி அவர் பின்னாடி போனோம்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவர் நன்மைக்கு தான். சரிங்களா, அப்போ ஒருவேளை சில நஷ்டங்கள் ஆயிருக்கலாம், சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் பாடுகள் போடணும் எல்லாம் வந்தாலும் இப்போ தேவனை நம்ம பின்பற்றி அவர் அன்பு கூர்ந்தோம்னா எல்லாம் நன்மைக்கு தான். சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள போட்டது அந்த போத்திபார் வீட்டில் விற்றது அது நன்மைக்கு தான். சரிங்களா, அப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா அத்தனை அவருடைய ஜனங்கள் எல்லாம் தேவன் அந்த உலகத்தையே அந்த பஞ்சத்திலிருந்து அந்த எகிப்தில் பஞ்சத்திலிருந்து இந்த ஜனங்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு தேவன் ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே நன்மைக்கு தான். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு தான். அப்போ ஆண்டவரே சோத்திரம், அதான் நான் வேதத்தில் பார்க்குறோம், எல்லாவற்றும் சோத்திரம் செய்கள்னு சொல்லிட்டாரு பாருங்க. அப்போ ஆண்டவரே நமக்கு சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மட்டும் உறுதியாக ஆண்டவருக்குள்ளே இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப முக்கியம் பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தார். பார்த்தீங்கன்னா எவர்களை முன்கறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்க, எவர்களை நீதிமான்களுக்கு ஒரு மகிமையும் படுத்தியும் இருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இங்கே பார்த்தீங்கன்னா தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் முன்குறிக்கிறார் அப்படின்னு சொல்லி, எதுக்கு முன்குறிக்கிறான்னா அவருடைய சாயலாக இருக்கும்படியாக முன்குறிக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களா, நம்முடைய ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரன் யாருன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தேவன் எதுக்காக முன்குறிக்கிறார் அப்படின்னா பார்த்திங்கன்னா அவருடைய சாயல். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்கு வேணும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ மாதிரியே அன்பு, இயேசு கிறிஸ்துவ மாதிரியே இறக்கம், இயேசு கிறிஸ்துவ மாதிரியே மனது இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவ மாதிரியே ஒரு பூரண சர்க்குணம். சரிங்களா, இப்போ இயேசு கிறிஸ்துவ மாதிரியே சாந்தம், இயேசு கிறிஸ்துவ மாதிரியே மனத்தன்மை, இதுதான் அவருடைய சாயல். சரிங்களா, அப்போது இயேசு கிறிஸ்துவ மாதிரியே தயவு காட்டுறது, ஜனங்களுக்கு ஜெயவு காட்டுறது, ஜனங்களுக்கு நன்மை செய்கிறது. ஸோ இதெல்லாம் தேவனுடைய சாயல். ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்து குமாரனுடைய சாயலுக்கு இருக்கிறதுபடியாக முன்குறித்தார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ முன்குறிக்கிறாரு, இப்போ அழைக்கிறாரு, இப்போ நீதிமான்களாக்குறார், மகிமைப்படுத்துகிறார். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அப்போ தேவன் அப்படியே விடுறதில்ல, அவர் ரட்சிக்கப்புக்குள்ளே நடத்துகிறாரு, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்கள அழைக்கிறாரு, அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துகிறார். சரிங்களா, அடுத்த பாருங்கள் 31ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 36ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார். ஸோ தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் போதும். சரிங்களா, அப்போ நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ யோசுவால் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது, மோசேயோடு இருந்தது போல் நான் உன்னை இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரிங்களா, இப்போ தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் போதும் பாருங்கள். இப்போ தேவனுக்கு பிரியமாக நடந்தோமா தேவன் நம்ம பட்சத்தில் தான் இருப்பார், யாருமே எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து நிற்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் ஆகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. அப்போ பிதாமானவர் நம்ம மேலே வச்ச அன்புனால் குமாரனே கொடுத்துட்டார். அப்போ வேறு மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாக அவரோடு இருந்தால் மட்டும் போதும். சரிங்களா, அவரோட முன்னே அவர் சித்தத்தை மட்டும் செஞ்சால் போதும், மீது எல்லாமே நமக்கு நினைக்கிறதுக்கு வேண்டும் அதிகமாக செய்வேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா,
அடுத்த பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தேவன் தெரிந்தவர்கள் மேல் யார் குற்றஞ்சாட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்கினைக்குள்ளாக யார் தீர்க்க முடியும்? இப்போ கிறிஸ்து மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசில் விட்டு இருக்கிறார். ஸோ நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா பிதாவின் வலது பரிசத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறாருன்னு சொல்லுமா அந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா பேதுருவுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டிக்கணும், விசுவாசம் ஒளிந்து போகாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நமக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுகிறார். நம்ம பாவம் செஞ்சோம்னா பிதாவின் இடத்துல, பிதாவே தெரியாமல் பாவம் செஞ்சுட்டேன், அவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார் பாருங்க. இன்றைக்கி நமக்காக அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற நன்மையானதை பேசுகிறதா இருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? ஒரு அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். நமக்கு பார்த்தீங்களா, நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்பில் அன்பு கூறுகளும் முற்றும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அநேக பாடுகள் பார்த்தீங்கன்னா நீக்கி ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பயங்கரமாக துன்புறுத்தப்படுகிறாங்க, பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக போகிறாங்க, பாடுகள் மத்தியில் போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணம், நாசமோச்சோ என்ன வந்தாலும் சரி, இயேசு எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூற முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ பவுல் எழுதும்போது எழுதுறாது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பார்த்தீங்கன்னா பவுல் எத்தனையோ பாடுகள், ஒரு பாடுகளெல்லாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு. பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாடுகள், அதுலேயும் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியது, எல்லாவற்றிலும் சபையை பற்றின என்னை நெருக்குது, சபையை பற்றின அந்த வைராக்கியம் என்னை நெருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த துக்கம் என்னை நெருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அதுதான் தேவனுடைய அன்பு தான் பாருங்கள். அப்புறம் அன்பு நிறனால்தான் அத்தனை பாடுகளை சகிச்சு மூலியத்தை வெற்றிகரமாக முடிச்சதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய அன்பு தான். அந்த அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, இது எல்லாமே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பாருங்கள். 38ஆம் வசனம் பாருங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறார், மரணமானான ஜீவமானான தேவத்துவம் அதிகாரங்கள் வல்லமைகள் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள் உயர்வு தாழ்வு என்ன ஆனாலும் சரி, சரிங்களா? இப்போ என்ன ஆனாலும் சரி, பார்த்தீங்கன்னா என்ன சிருஷ்டியானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது என்று சொன்ன. எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர், வேதனை, எது வேணால் நடக்கட்டும் அப்படிங்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது, அதெல்லாம் உறுதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் நம்ம அசைக்க முடியாது பாருங்கள். சரிங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ தேவன் மேலே நம்ம அன்பு செலுத்திட்டால் போதுங்க, தேவன் நம்ம அவ்வளோவா நேசிக்கிறார் பாருங்க. அம்மா அவர் அண்டிக் கொண்டவர்களை தேவன் கைவிடவே மாட்டார். சரிங்களா? அப்போ அந்த அன்பு நம்ம கைவிடா. சரிங்களா? அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த நம்மளுடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த பாடுகளுக்கு ஏற்ற ஒரு பலன் இங்கே பூலோகத்தில் நம்ம கிடைக்கலனாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச ரிவார்டு மேலே பரலோகத்தில் ஆண்டவர் வச்சுருக்காரு. வச்சுருக்கலாம். அப்போ என்ன ஆனாலும் சரி, தேவனுடைய அன்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பாடுகள் பிரச்சனைகள் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு பாடுகள் பிரச்சனைகள் எவ்வளோ மோசமாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் அண்டிக் கொள்ளுங்கள். அவர் போதுமானவர். வச்சுக்கலாம். அவர் போதுமானவருக்கு மிஞ்சி உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அவர் கூடயே இருக்கார் பாருங்கள். சரிங்களா? அவர் கூடயே இருக்கார். பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார், பிதாவானவர் கூட இருக்கிறார், ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். சரிங்களா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் கலக்கணும், ஆண்டவர் கூட இருக்கிறார் பாருங்கள். அதுக்கு மேலே மிஞ்சி ஒன்றும் நடக்காது பாருங்கள். பாண்டவர்கிட்ட சொல்லுங்கள், பார்த்தீங்களா கண்ணீர் எல்லாம் துடைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். இப்போ அவரை பிடிச்சிக்கோங்க. அவர் அன்பு, ஆண்டவரே நீங்கள் போதும், ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் பாருங்கள். எல்லாம் சொல்கிறார், எல்லாம் மிஞ்சினது தீமையினால் உண்டார். அப்புறம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அவருக்கு மிஞ்சி ஒரு தலைமுடி கூட உங்கள் தலையிலேருந்து விழாது பாருங்கள். சரிங்களா? தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆவியானவர் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள்னு அந்த காரியத்தை பார்த்தோம். மேலும் பார்த்திங்கன்னா அப்பா பிதாவின் கூப்பிடுக்குரிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ வந்து பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் எதிர்காலத்தில் நம்ம போகும்போது ஒரு மீட்கப்பட்ட ஒரு சரீரம், பாடு இல்லாத ஒரு மகிமையான சரீரத்தை பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தை பார்த்தோம். பாவியானவர் நம்ம பலவீனங்களை உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது இயேசு கிறிஸ்து வந்து பிதாவானவர் வந்து முன்குறிக்கிற அழைக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தினார். அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக யார் இருப்பான், அந்த காரியத்தை பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் சொல்கிற அந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ என்ன ஆனாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாதுன்னு சொல்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில் செய்த மகா பெரிய காரியத்துக்காக நன்றி. பிதாவானவரே, குமாரனை நீர் அனுப்பினதற்காக நன்றி. எசப்பா, நீர் பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் எசப்பா எங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்காய் நன்றி. ஆவியின் சிந்தையில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படி ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், உமக்கு சோத்திரம். அப்பா பிதாவே, கூப்பிடுக்குரிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் நீ வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே உமக்கு சோத்திரம். ஆவியானவரே, எங்களுடைய பலவீனங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தின்படியாக எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உடைய சாயலாய் அதிகமாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், நமக்கு சோத்திரம். எந்த காரியமானாலும் சரி உங்கள் அன்பை விட்டு எங்களை பிரிக்காதிருக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படி ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகட்டும். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்யணும், இன்னும் நீதி செய்யட்டும் சொன்னீரே. ஏசப்பா, அப்படியே பரிசுத்தத்தில் நீதியில் இன்னும் வளர உங்கள் பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க. இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன்.